We Care Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு அடுத்த இடத்துல விஜய் அவர்கள் பேர் அதிகமா பேசப்பட்டது அப்படின்றது இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது அதற்கு அடுத்த இடத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதற்கு அடுத்த இடத்துல விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு அப்படின்றத அது சுட்டி காட்டுது. களமும் அப்படிதான் இருக்கா? கரூருக்கு முன்னாடி வரைக்கும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் ஃப்ரண்ட்ல இருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவே 2வது இடத்துல இருந்தார். விஜய் என்ன முதல் இடத்துக்கு போயிட்டார். மக்கள் அதனால்தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னே அவங்க அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இவர் மீண்டும் களத்துக்கு வந்து மீண்டும் பேச ஆரம்பிச்சு மீண்டும் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிப்ரவரி 1st வீக்லேருந்து சந்திக்க போறாராம். அது திரும்பி முன்னாடி மேலே வந்துடுவார், முதல் இடத்துக்கு வந்துடுவார். இவங்க 2 பேரும் பின்னாடி தள்ளுவார்ன்ற எந்த வித ஒரு ஐயப்பாடும். விஜய் அவர்கள் அரசியலை எப்படி பாக்குறீங்கன்னு கேள்வி கேட்ட சமயத்துல அது அருமையா இருக்கு அப்படின்னு 24% பேர் சொல்லியிருக்காங்க. சினிமா கவர்ச்சி அப்படின்னு 34%, இனிதான் தெரியும்னு 42% அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க 24 இருக்கு, இனி தெரியும் அப்படின்னா 42% வந்து 68% மொத்தம். அதுல வந்து நல்லா இருக்குன்னு சொல்றவங்க வந்து பாசிட்டிவ் ஆயிட்டாங்க. 42% சொல்றவங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. தே வில் ஷிஃப்ட், தே ஆர் வெயிட்டிங். 68% நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இல்ல, இந்த 42% நான் கவனிக்கிறேன், அவர் அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு இனிதான் தெரியும்னா அது ஃபேவரா மாறலாம், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த கணக்கீடு இப்படி இருக்கும்போது எங்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா? அந்த 42% நீங்க சொல்றீங்களா ஹோல்டில் இருக்காங்க, அவன் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது ஆப்வியஸ்லி அதில் பாதி பேர் வந்தா கூட 24 + இதில் ஒரு பாதி 20 நாள் கிட்டத்தட்ட வந்து 50% தொட்டுறாங்க. 50% தொட்டுறது போதுமே, ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சக்தியாக தான் நம்ம. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷனுக்குலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 67க்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 26 ரொம்ப வித்தியாசம். ஏன்னா திமுக அதிமுகன்ற பைபோலரைசேஷன் தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரில் யார் வரணும் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த 2 பேரில் யாருன்னா 51 வாங்கணும். இப்போ மும்முனை போட்டி, திமுக அதிமுக தாவேகா மும்முனை போட்டி ஆயிடுச்சு. அப்போ 34% வாங்கினாலே போதும். ஒரு போக்கில் மும்முனை போட்டின்னு சொல்லி சீமானவர்களை ஸ்கிப் பண்ணிட்டீங்க. அவருக்கான வாக்குறுதி நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு மேலே போகிறதுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான ஸ்டாண்டர்டே அவர் இல்லை. ஏன்னா அவரோட கொள்கை கோட்பாடு அப்படி. அனைத்து மொழி, மதம், இனம், ஜாதி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வாழ்கிற பூமி. இந்த இடத்துல நீங்கள் வந்து பாஜக மாதிரி ஒரு மத அரசியலை நீங்கள் உள்ளே பண்ணீங்கன்னா ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியும். ஊழல் வேண்டாம், லஞ்சம் வேண்டாம், இவர்கள் வேண்டாம், போதும் இவர்கள் சொல்லிட்டு வாக்களித்தவர்கள் தான் தமிழ் தேசியத்தை சார்ந்ததுக்காக மட்டுமல்ல, இந்த 2 பேர் வேண்டான்னு வாக்களித்தவங்க தான் சீமானவர்கள் ஜாஸ்தி. இந்த முறை விஜயனா வரும்போது இவர்கள் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்க. குறைந்தபட்சம் இளைஞர்கள் ஓட்டு, அது போக நீங்கள் ஜாதி மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இவர்களோட ஓட்டு, இது எல்லாமே இவர் பக்கம் திரும்புன்ற போது இவர் இஸ் கோயிங் டு பி த கிங் மேக்கர். இவர் யார் ஒன்று இவர் ஜெயிச்சு உட்காருவார், இல்லைன்னா இவர் யார் காட்டுறாரோ அவர் தான் உட்கார முடியுன்ற அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சில கருத்து கணிப்புகள் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது, இன்னைக்கு நாளிதழ்கள்ல இடம் பெற்றிருக்குன்னு. அதுல முக்கியமான விஷயமா பாக்குறது என்னன்னா, கடந்த காலங்கள்ல ஈவன் கரூருக்கு பிறகு அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டாலும் மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற இடத்துல ஸ்டாலின் அவர்கள், அதற்கு அடுத்த இடத்துல விஜய் அவர்கள் பேர் அதிகமா பேசப்பட்டது அப்படின்றது இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது அதற்கு அடுத்த இடத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதற்கு அடுத்த இடத்துல விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு அப்படின்றத அது சுட்டி காட்டுது. களமும் அப்படிதான் இருக்கா? இல்ல கள நிலவரம்ன்றதை வந்து நீங்க அப்படி எடுக்கவே முடியாது. இப்போ எலெக்ஷன் இருக்கு வச்சுக்கோங்களேன், இன்னும் 90 நாள் டைம்ஸ் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் ஜனநாயகன் படம் வராததுக்கே மக்கள் எங்கள் மேலே, விஜயனா மேலே வந்து ஒரு பெரிய சாஃப்ட் கார்னரோடு இருக்காங்க. நான் அது இருக்குது, எப்போ எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, என்ன மாதிரி சாம்பிளிங்கு, மாதிரி 1008 கேள்விகள் இருக்குது. தேர் இஸ் ஆல்வேஸ் பி அ ஷிஃப்ட். இப்போ நீங்கள் 2000 ரூபா பணம் கொடுக்குறேன் ஒரு மகளிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் அனைவருக்கும் பஸ்ஸில் இலவசம் சொல்லியிருக்காரு. சொன்ன அடுத்த நாளோ 2 நாளோ கழிச்சு போய் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் வேறு, புரியுதுங்களா? இப்போ அந்த 2000 ரூபா சாத்தியம் இல்லையான்றது இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, அந்த கேள்வி நான் பதில் சொல்வேன். அப்போ இது போய் மக்களிடம் சென்றடையும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வேறையா இருக்கும், புரியுதா? ஸோ மக்களோட அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு கன்சிடரேட்டபிளா. ஸோ இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதான் பார்க்கணும். சரிலப்பா, ஸ்டாலினுக்கு வந்து 60%, எடப்பாடிக்கு வந்து 40%, 30%, என்ன 90% ஆயிடுச்சு. பாக்கி 10% தான் விஜயண்ணாக்கு அப்படின்னீங்கன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையே.
எல்லாமே 5% to 10% இருக்கிற அந்த ஸ்விங்கிங் ஓட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இது கடைசி நிமிஷத்துல மட்டும் எப்படி வேணாலும் மாறும். இன்னும் இவங்கெல்லாம் களத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போனாங்க. ஜனநாயக இஷ்யூனால அண்ணன் வர முடியாம இருக்காரு. வந்து அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு திருப்பி மறுபடியும். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, கரூருக்கு முன்னாடி வரைக்கும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் ஃப்ரண்ட்ல இருந்தார். ஸ்டாலினே 2வது நாள் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவே 2வது இடத்துல இருந்தார். விஜயண்ணா முதல் இடத்துக்கு போயிட்டார். மக்கள் அதனால தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னே அவங்க அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அவர் ஜெயிச்சதுனால முதல் இடத்துல. இட் ஆல்வேஸ் கீப் ஷிஃப்டிங் அண்ட் ஸ்விங்கிங். அது ஒரு பெரிய இஷ்யூவாஸ் கிடையாது. இப்போ அதுதான் சொல்ல வரல. இதுக்கு அடுத்தது என்ன, லாஸ்ட் மினிட் அதில் தான் வந்து நமக்கு தெரிய வரும். பட் இவர் மீண்டும் களத்துக்கு வந்து மீண்டும் பேச ஆரம்பிச்சு மீண்டும் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிப்ரவரி 1st வீக்லேருந்து சந்திக்க போறாராம். ஸோ சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி அவங்களோட பரப்புரை ஆரம்பிக்க போகுது. திருப்பி த ஷிஃப்ட் கோஸ், த ஸ்விங் கோஸ் அண்ட் திருப்பி முன்னாடி மேலே வந்துடுவார், முதல் இடத்துக்கு வந்துடுவார். இவங்க 2 பேரும் பின்னாடி தள்ளுவார்னால எந்த வித ஒரு ஐயப்பாடும். ஓகே, அதுக்கான கால அவகாசம் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அது பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்புல இன்னொரு கேள்வி அவங்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் இதை புரிஞ்சுக்கிறது எப்படின்றது. விஜய் அவர்கள் அரசியலை எப்படி பாக்குறீங்கன்னு கேள்வி கேட்ட சமயத்துல அது அருமையா இருக்கு அப்படின்னு 24% பேர் சொல்லியிருக்காங்க. சினிமா கவர்ச்சி அப்படின்னு 34%, இனிதான் தெரியும்னு 42% அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க 24 இருக்கு, இனி தெரியும் அப்படின்னா 42% வந்து இனிதான் தெரியும் சதவீதம் மொத்தம் கிட்டத்தட்ட. ஓகே, அதுல வந்து நல்லா இருக்குன்னு சொல்றவங்க வந்து பாசிட்டிவ் ஆயிட்டாங்க. 42% சொல்றவங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. தே வில் ஷிஃப்ட், தே ஆர் வெயிட்டிங். நீங்க அப்படி பார்க்கணும். நான் அவர் நோக்கி நான் போக போறேன், ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல 64% நீங்க சொன்ன 68% நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இல்ல, இந்த 42% நான் கவனிக்கிறேன், அவர் அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு இனிதான் தெரியும்னா அது ஃபேவரா மாறலாம், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த கணக்கீடு இப்படி இருக்கும்போது எங்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா? இல்ல, அதுதான் சொல்றேன் இல்லையா, நீங்க இந்த பாயிண்ட் எங்க இருந்து வரும்னு நீங்க பார்க்கணும். யார் 40% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா தாவேகா கட்சி சார்பாக சொல்றாங்க. அது வந்து அவர்களோட சார், இங்க சர்வேன்றது வந்து இட் டிஃபர்ஸ் வித் எவ்ரிபடி சார். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சர்வே எடுத்துப்பாங்க. நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து தான் அவங்க கொடுக்குற பதிலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து யார் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா வேற ஒருத்தர் பேரை சொல்லுவோம். யார் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டோன்னா வேற ஒருத்தர் பேரை சொல்லுவோம். சம்மந்தமே இருக்காது. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு ஒரு கட்சியை பார்த்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். முதலமைச்சர் பண்ண விஜய் நான் வந்தால் கரெக்டாக இருக்குமே அப்படிமா. அது சாத்தியக்கூறே இல்லை. ஆட்சி ஒருத்தரும் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அந்த சர்வே பாயிண்ட் நீங்கள் எடுக்கும்போது ஒரு கேள்வி ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் போய் கேட்குற கேள்விக்கு அதே கேள்வியை நீங்கள் பூன்னு போய் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான். நான் புஷ்பம்னு போய் கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் டிஃபரே பண்ண முடியாது. இது தனி அது தனி அப்படின்ட்டு. அதனால தான் இதுவரைக்கும் கருத்து கணிப்புகள் எதுவுமே துல்லியமாக நான் சொன்னது நடந்தது உலகத்திலே அவன் அப்படி கொடுத்ததில்லை. மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். ஏறும் இறங்கும் இறங்கும் ஏறும். அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. ஒருத்தர் சார்ந்து போகிறதுக்கு ரஷ்யாவா, புத்தினை தவிர வேறு யாரும் இல்லை, சைனாவா, ஜிங்பிங் தவிர யாருமே இல்லைன்ற சர்வாதிகாரமா? ஜனநாயகத்தில் தவறு செய்தால் அந்த மாதிரி சரியாக இல்லை அப்படின்னா அவர்கள் இறங்குவார்கள். நல்லது செய்கிறவன் மேலே போவோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தான். இப்போ விஜயண்ணா சில காரணங்கள், ஜனநாயகம் உங்களுக்கே தெரியும், சிபிஐ இஷ்யூஸு, இதனால் அவரால் வெளியில் வர முடியல. 1 பிப்ரவரியில் வரும்போது திருப்பி மக்கள் அவரை பார்க்குறாங்க. அந்த நம்பகத்தன்மை அந்த 42% நீங்கள் சொல்கிறீங்களா ஹோல்டில் இருக்காங்க, அவன் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது ஆப்வியஸ்லி அதில் பாதி பேர் வந்தால் கூட 24 ப்ளஸ் இதில் ஒரு பாதி 20 நாள் கிட்டத்தட்ட வந்து 50% தொட்டுறாங்க. 50% தொட்டுறது போதுமே, ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சக்தியாக நம்ம. நீங்க அந்த கணக்குலயே எடுத்து ஆக்சுவலி இது 50% கூட கிடையாது. ஓகே, 2026 எலெக்ஷனே வேற மாதிரி எலெக்ஷன். கடந்த 60 வருட எலெக்ஷன்ல, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷனுக்குலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 67க்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 26 ரொம்ப வித்தியாசம். ஏன்னா திமுக அதிமுகன்ற பைபோலரைசேஷன் தான் இருந்துச்சு. இவங்க 2 பேர்ல யார் வரணும் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த 2 பேர்ல யாருன்னா 51 வாங்கணும். இப்போ மும்முனை போட்டி, திமுக அதிமுக தாவேகா மும்முனை போட்டி ஆயிடுச்சு. அப்போ 34% வாங்கினாலே போதும். ஆல்ரெடி 24 இருக்கு, அதுக்கு தேவை இன்னும் ஒரு 10% தான். 42 பேர் வாட்ச் பண்றான். அதில் ஒரு பாதி பேர் வந்தானா கூட, இல்லைப்பா சரியில்லைன்னு பாதி பேர் போயிட்டு பாதி பேர் உள்ளே வந்தால் கூட கிட்டத்தட்ட அதில் ஒரு 48ல் 24. ஸோ 24, 26, 4 போட்டாலே 48, 34 தான் தேவை. அவர் 50%, ஒரு 10% பஃபர்லேயே நிற்கிறார். அப்போது அட்வான்டேஜில் தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு போக்கில் மும்முனை போட்டின்னு சொல்லி சீமானவர்களை ஸ்கிப் பண்ணிட்டீங்களே. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பெருசாக எடுபடாது. அது வந்து இதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து 1995, 1991 முதலாக சிஎம்மா உட்காரும்போது அவர்கள் வந்து தலைவர் கடுமையாக எதிர்த்தவர்கள். ஒரு அந்த ஸ்டாண்டு கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஷி டிட்ன்ட் சேஞ்ச் ஆல்சோ. அப்போ அப்படி இருந்துமே அவர் மீண்டும் ஜெயிச்சாங்க.
4 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. தமிழக மக்கள் அதான் சொல்றேன், தமிழ் தேசியத்தையும் ஈழத்தமிழத்தையும் குழப்பிக்கவே கூடாது. ஆனா இவங்க ஈழத்தமிழத்தையே தமிழ் தேசியமா கொண்டு வராங்க. அது தமிழ்நாட்டுல எடுபடாது. தமிழ் தேசியம் வேற, ஈழத்தமிழம் இல்ல வேற. அது சரி. ஆனா அந்த ஈழத்த- இல்ல, ரேஸ்லயே அது இல்ல. ரொம்ப டீடைல்டா உள்ள ஓகே. போகுது. ஈழத்தமிழம்ன்றத ஒரு பார்ட் ஆஃப் தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியத்தோட ஒரு சின்ன அங்கம் ஈழத்தமிழம். நீங்க அங்க போய் கேளுங்களேன் அவங்க சொல்லலாம், யோ நீங்க சும்மா இருந்தாலே போதுங்க, நாங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், தேவையில்லாம நீங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி சிங்களத்துக்கும் எங்களுக்கும் சண்டையை மூட்டி விடுறீங்க, அவன் மாட்டு அவன் வேலையை பார்க்குறான், நான் மாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க, நீங்க பேசாம இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் அப்படிதான் பேசுறாங்க. நாங்க எங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறோம், நீங்க அமைதியா இருங்க, உங்க நாட்டை நீங்க பாருங்க, எங்க நாடு. ஆனா நம்ம அவங்களை விட்டு கொடுக்கல. அண்ணன் தம்பி உறவு தொப்புள் கூடிய உறவு தான். இருந்தாலும் ஏன் சீமான் உள்ள எடுத்துட்டு வரல அப்படின்னா, அவருக்கான வாக்குறுதி நீங்க போனீங்கன்னா இதுக்கு மேல போகிறதுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான ஸ்டாண்டர்டே அவர் இல்ல. ஏன்னா அவரோட கொள்கை கோட்பாடு அப்படி. இங்க பாஜக ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா பாஜகவோட ஸ்டாண்ட் அப்படி. கம்யூனிஸ்டால கூட தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம், பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாது. ஏதாவது பின்வாசல் புறவாசல் வழியா வந்தாதான் உண்டு. ஏன்னா இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி. மத நல்லிணக்கத்தை கொண்டது. ஒரு கிறிஸ்துவரும் ஒரு முஸ்லீமோ ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ ஒரு ஹிந்துக்களோ 3 பேரும் சரிசமமாக ஒன்றாக உட்கார்ந்து பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு வாழக்கூடிய பூமி. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க நம்மளோட ஜியாகிரபி எப்படி இருக்கணும். மற்ற ஸ்டேட்டை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. நான் தமிழ்நாட்டை இந்த முனைக்கு அந்த முனை நல்லா 4-5 வாட்டி சுற்றி வந்துருக்கேன். நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க. ஒரு ரோடு எடுத்துக்கங்களேன். அந்த ரோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆலயம் இருக்கும், கோயில் இருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு கோயில். அந்த ரோட்ல நடுவில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ சர்ச் இருக்கும், ஏதோ ஒரு மாதா சர்ச்சோ ஏதோ ஒரு சர்ச் இருக்கும், ஜீசஸ் இருக்கும். அப்படியே தள்ளி போனீங்கன்னா ஒரு மசூதி இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்க வச்சுங்களேன், ஒரு நாயுடு வந்து இந்த கடை போட்டிருப்பாரு. நமக்கு ஜாதி மதம் கிடையாது இருந்தாலும் சொல்ல வரேன். ஒரு தெலுங்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமலா மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு நாடார் நீங்க பாத்தீங்க வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு பொட்டி கடை வச்சிருப்பாரு. ஒரு சேட்டு பார்த்தீங்க வச்சிங்களேன், அவர் ஒரு பான் கடை வச்சிருப்பாரு. ஒரு ஐயங்கார், பெங்களூர் ஐயங்கார் பேக்கரின்னு போட்டு ஒரு கன்னடக்காரர் வச்சிருப்பாரு. ஸோ ஒரு மலையாளக்காரர் ஒரு டீ கடை வச்சிருப்பாரு, நாயர் கடை, டீ கடை இருக்கும். அப்போ எல்லோருமே ஒன்றாக ரோட்ல நாயர் எப்படி இருக்கீங்க வணக்கம் அப்படின்ட்டு போவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா, இது எல்லா மக்களையும், அனைத்து மொழி, மதம், இனம், ஜாதி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வாழ்ற பூமி. இந்த இடத்துல நீங்க வந்து பாஜக மாதிரி ஒரு மத அரசியலை நீங்க உள்ள பண்ணீங்கன்னா ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி தான் தமிழ் தேசியம். நீ வெறும் தமிழ் தேசியம் தான் பேசுவேன். இப்போ நான் இருக்கேன் சார், இப்போ நான் வந்து தமிழன், என் கூட ஒரு நண்பர் இருக்கார், அவர் தெலுங்கு, அவர் தாய்மொழி தான் தெலுங்கே தவிர அவர் என்னோட நல்லா தமிழ் பேசுவார். என்னோட இன்னும் சிறப்பாக அவர்கிட்ட கவிதைகளும் நூல்களும் தமிழில் வந்து சொற்பொழிவுகளும் அவருக்கு சூப்பராக வரும். அதுக்காக நீ வந்து தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிறந்து அவங்க தாத்தா காலத்தில் நீங்கள் தான் இருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அவர் என்னோட தமிழ் நல்லா பேசுவார், என்னோட தமிழ் புஸ்தகங்கள் ஜாஸ்தி வாசிப்பார், என்னோட சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் அவர் பிறப்பால் ஒரு தெலுங்கு மொழியை சார்ந்தவர். அவர்கிட்ட போயிட்டு தமிழ் தான் சிறந்தது, தெலுங்குலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசினீங்கன்னா ஒரு கோபம் வருமா வராது? என் மதம், என் கடவுள், என் மொழி என்னுள் இருக்கிற வரைக்கும் சிறந்தது. அடுத்தவங்ககிட்ட போயிட்டு அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இல்லைன்னா அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாலே அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ இதை இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சீமானனை வந்து ஒரு growth, அது இதுக்கு மேல போகாதுன்ற ஒன்று இருக்கு. அது இந்த வாட்டி ஏறுதா இறங்குதான்றது விஜய்னாவோட இம்பாக்ட் வச்சு தான் தெரியும். எனக்கு நான் நினைக்கிறேன் அவர் இறங்கும் தான் நினைக்கிறேன். 8% 5% போயிடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த யூத்து அவருக்கு கொடுத்த ஓட்டு, திமுக அதிமுக வேண்டாம் என்று வாக்களித்தவர்கள் தான் ஜாஸ்தி. இளைஞர்கள் ஊழல் வேண்டாம், லஞ்சம் வேண்டாம், இவர்கள் வேண்டாம், போதும் இவர்கள் சொல்லிட்டு வாக்களித்தவர்கள் தான் தமிழ் தேசியத்தை சார்ந்ததுக்காக மட்டுமல்ல, இந்த 2 பேர் வேண்டான்னு வாக்களித்தவங்க தான் சீமானன் ஜாஸ்தி. இந்த முறை விஜய்னா வரும்போது இவர்கள் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்க. குறைந்தபட்சம் ஒரு பாதியாவது 4% அவர்கிட்டேருந்து விஜய்னா பக்கம் திரும்பும்ன்ற நம்புறேன். ஸோ அப்போ போட்டின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு போன வாட்டி அப்படி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஏன் மக்கள் நீதி மையம் சொல்ல, ஏன் அமமுக சொல்ல, புரியுதா? அப்போ அந்த பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னா, இல்லை இந்த 2 திராவிட அரசியலும் இவர்களை பார்த்து பயப்படவே இல்லையே. நீங்க சொல்ற சீமானனை ஒரு கன்சிடரேஷன்லேயே வரல. ஆனா இவர்களை பார்த்து தானே பயப்படுறாரு. இவர் ஒரு தும்புனால எல்லாரும் மாத்தி பேசுறீங்கல்ல, அவர் விமர்சிக்கிறீங்களா, அப்ப அந்த பயத்தை உண்டுபடுதுல்ல. இப்ப என்ன சீமானன் அப்படின்னா என்ன யோசிக்கிறாங்க, அதே தமிழ் தேசியத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதம், தமிழ் பற்றுள்ள, தமிழ் தேசியத்து மேல் பற்றுள்ள ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அவரால் எடுக்க முடியும், அதை நம்ம ஒன்றும் பெருசா பாதிக்காது அப்படின்னு. ஆனால் விஜயன் அப்படி இல்லை. 1,32,00,000 இளைஞர் வாக்காளர்கள் இருக்காங்க, 24 லட்சம் முதல் வாக்காளர் இருக்காங்க. இது எல்லாமே ஸ்கோரிங் பாயிண்ட். அது போக பெண்கள் 2 கோடி குடும்ப அரசு பெண்கள் இருக்காங்க, குடும்ப பெண்கள் கிட்டத்தட்ட 3.5 கோடி பெண்கள். ஸோ அந்த 3.5 கோடி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3.5 கோடியில் இல்லத்தரசிகளே 2 கோடி. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா விஜய்னா பக்கம் ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, அது போக நீங்கள் ஜாதி மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இவர்களோட ஓட்டு, இவர் எல்லாமே இவர் பக்கம் திரும்புன்ற போது
இவர் இஸ் கோயிங் டு பி த கிங் மேக்கர். இவர் யார் ஒன்று இவர் ஜெயிச்சு உட்காருவார், இல்லைன்னா இவர் யார் காட்டுறாரோ அவர் தான் உட்கார முடியுன்ற அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஏதோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ இந்த 2 அரசியல் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. அதனால தான் அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவரை எப்படி டார்னிஷ் பண்ணணும், எப்படி அவரை டீக்ரேட் பண்ணணும், எப்படி வந்து அவுட் ஆஃப் ஃபேம்ல கொண்டு வர முடியுன்ற அந்த யோசனையில தான் மேக்ஸிமம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். VCare Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise.